Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரண்மனை அருகே திரண்டுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி திமுகவின் அவலங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க இருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் உமேஷ். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்திலே தொடர்ந்து இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி அரண்மனை அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். அதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமாக திரண்டிருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை நடத்தி வருகிறார்கள். செல்லுகிற இடங்களெல்லாம் மிகப்பெரிய அளவிலே மக்கள் பொதுமக்களாக திரண்டு ஆரத்தி எடுத்தும் அதே போன்று முளைப்பாறைகளை எடுத்தும் மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். ஆளுகிற அரசு பெண்களுக்கு எப்படிப்பட்ட பல்வேறு அநீதிகளை இழைத்திருக்கிறது, தாலிக்கு தங்கம் என்கிற மிகப்பெரிய ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, கூலி தொழிலாளர்களுக்கு மிக நன்மையை செய்த அந்த தாலிக்கு தங்கம் என்கிற அந்த திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு திமுக அரசு முடக்கி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சவரன் தங்க நகை 80,000 தாண்டி விற்பனையாகிறது. சாதாரண ஒரு ஏழை எளிய கூலி தொழிலாளர்கள் திருமணத்திற்கு அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்தது. அந்த தாலிக்கு தங்க திட்டத்தை இந்த அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நிறுத்தியதன் காரணமாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆவேசம் தெரிகிறது. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நிறுத்துகிற ஒரே ஒரு அரசு என்றால் அது திமுகவினுடைய இந்த ஃபெயிலர் மாடல் ஸ்டாலின் ஆட்சிதான் என்கிற வேதனை அவர்களுக்கு இருக்கிறது. அதே போன்று பெண்களுக்கு வழங்கிய இந்த மானிய ஸ்கூட்டர் ஏழை எளிய மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட, குறிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவர்களுடைய அறிவியல் வளர்ச்சிக்கு, நாகரிக வளர்ச்சிக்கு, அறிவியல் முன்னேற்றத்தை பயன்படுத்தி அவர்கள் கணினி அறிவை பெறுவதற்காக லேப்டாப் வழங்கப்பட்டது. அந்த திட்டத்திற்கு மூடு விழா கண்டது தாயினுடைய ஃபெயிலர் மாடல் திமுக அரசு. தொடர்ச்சியாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட மிதிவண்டி முறையாக வழங்கப்படவில்லை. இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் பயன்பெற்று வந்த இந்த திட்டங்களுக்கெல்லாம் மூடு விழா கண்டதுதான் இந்த ஆட்சியினுடைய மெகா சாதனை என மக்கள் வேதனைப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைக்கு ராமநாதபுரம் இந்த பகுதியிலே இன்று காலை அந்த அரண்மனை இருக்கிறது. சேதுபதி மன்னர்களுடைய அவருடைய அடுத்ததாக இருக்கக்கூடிய நாகேந்திரன் இளைய மன்னராக இருக்கக்கூடிய நாகேந்திரன் சேதுபதி அந்த அரண்மனைக்கு சென்று நேரடியாக அவருடைய குடும்பத்தினர் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக அதிமுக பொதுச் செயலாளரை வரவேற்றார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேதுபதிகள் பயன்படுத்திய அவருடைய ஆயுதங்கள், அதே போன்று அவர்கள் பயன்படுத்திய வாகனங்கள், குறிப்பாக குதிரை வண்டி, மாட்டு வண்டி, அதே போன்ற அரண்மனையிலே அமைச்சர்கள், அந்த அமைச்சரவையிலே சேதுபதிகளுடைய இருக்கைகள், அவர்களுடைய உடைகள், அவர்களுடைய புகைப்படங்கள் இவற்றை எல்லாம் பார்வையிட்டார்கள். அரண்மனையுடைய தோற்றம் எப்படி ஒரு மன்னர்கள் அமர்ந்திருப்பதோ அதற்கு பிறகு அமைச்சரவை எப்படி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இருக்கைகள் எல்லாம் போட்டு வைக்கப்பட்டிருந்தது. பிரம்மாண்டமான முறையிலே அந்த பழமை மாறாமல் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதனை பார்வையிட்டார்கள். தொடர்ச்சியாக அந்த குடும்பத்தினரோடு சந்தித்து பேசினார்கள். இன்றைக்கு தொடர்ந்து தற்போது இந்த ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இங்கு ஏராளமானோர் கூடியிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து இந்த பகுதியிலே அவர்களுக்கு வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய திட்டங்களை தமிழகத்திற்கு ஆட்சியில் இருந்தபோது வழங்கியது. இந்த ராமநாதபுரம் மாவட்டம் மிகப்பெரிய மீனவ மக்களுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. மீன்பிடி தொழிலை சார்ந்த இவருடைய வாழ்வாதாரம் என்பது இருக்கிறது. மீன்தான் பிரதான தொழிலாக இருக்கிறது. மீன்தான் உணவு, மிகப்பெரிய பிரதான உணவாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதன் சார்ந்த ஏற்றுமதி, இறக்குமதி, விற்பனை இவையெல்லாம் மீன் சார்ந்து, மீன் பொருட்கள் சார்ந்துதான் இருக்கிறது. கருவாடு அதே போன்ற மிகப்பெரிய ஒரு விற்பனையாக இருக்கிறது. ராமேஸ்வரம் மீனவர்களுடைய மிக நீண்ட கால போருக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைகள், இலங்கை கடற்படையால் தொடர்ந்து கைது செய்யப்படுவது, தாக்கப்படுவது, எல்லை தாண்டி சென்றதாக அவர்களை துயரத்தில் ஆழ்த்துவது, வலைகளை அறுப்பது, மீனவர்களை
சுடுவது, இப்படி அத்துமீறி நடக்கக்கூடிய இந்த மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று திமுக தேர்தலின் போது அறிவித்தது. ஆனால் அதை கை கழுவிவிட்டது. 50 மாத கால ஆட்சி கடந்து விட்டது. அடுத்தது 2026 தேர்தல் வரப்போகிறது. ஆனாலும் கூட இந்த ஆட்சி இந்த மீனவர்களுக்காக, ஒரு மீனவ மக்களுடைய நலனுக்காக எந்த ஒரு துரும்பையும் கிள்ளி போடாத ஒரு அரசாக இருக்கிறது என்று அந்த மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே இந்த பாதிப்பு என்பது ஒவ்வொரு மீனவ குடும்பத்தையும் அது மிகப்பெரிய அளவிலே படுகொலைக்கு தள்ளுகிறது. மீனவர்களுடைய நண்பனாக, மீனவர்களுடைய பாதுகாவலனாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த அதிமுகவை தொடங்கியதிலிருந்து அவர் காலம் தொட்டு புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவருடைய காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் எடப்பாடியார் காலத்திலும் சரி, தொடர்ந்து இந்த மீனவர்களுடைய நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை இந்த மீனவர் மக்களுக்காக வழங்கப்பட்டது. அதே போன்று அவர்கள் செல்லுகிற பொழுது புயலிலே சிக்கிக் கொண்டாலும் சரி, அல்லது படகுகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானாலும் சரி, பேரிடர் காலங்களிலே அவருடைய படகுகளை இழந்தாலும் வலைகளை இழந்தாலும் வாழ்க்கையை ஏற்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு நலத்திட்டங்களை மீனவ மக்களுடைய பாதுகாவலனாக இருந்த அதிமுக அரசு வழங்கியது. ஆனால் திமுக அரசு அப்படி எந்த ஒரு நிவாரணத்தையும் வழங்கவில்லை. அதே போன்று இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு அவர்கள் ஏற்றம் பெறுவதற்கு அந்த மீன்பிடிக்க 45 நாட்கள் தடைக்காலம், மீன்பிடி தடைக்காலம் வருகிறது. அப்படி மீன்பிடி தடைக்காலம் வருகிற பொழுது அவர்களுக்கு வழங்கப்படுகிற அந்த நிவாரணத் தொகை முழுமையாக சென்றடைவதற்கு அதிமுக அரசு அது முழுமையான வீச்சில் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அதனை கண்காணித்தது. அவர்களுக்கு தேவையான இழப்பீடுகள் வழங்கப்பட்டது, நிவாரணங்கள் வழங்கப்பட்டது. இந்த மீன்பிடி வலைகள் அருந்துவிட்டால் அதற்கான நிவாரணம் கொடுக்கப்பட்டது. அதே போன்று அவர்களுக்கு டீசல் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஏனென்றால் கடலை நம்பித்தான் ஒவ்வொரு மீனவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. கடல் சார்ந்துதான் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய தொழில் இருக்கிறது. அந்த கடல் தொழிலுக்கு அவர் செல்லுகிற பொழுது படகில் தான் செல்லுகிறார்கள். அந்த படகு இயந்திரத்தின் மூலமாகத்தான், இன்ஜின் மூலமாகத்தான் இயக்கப்படுகிறது. அதற்கு டீசல் பிரதான ஒரு பொருளாக இருக்கிறது. அந்த டீசலுக்கான மானியத்தை இந்த அரசு முறையாக வழங்குவதில்லை. அதிலே பாரபட்சம் காட்டுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. திமுகவை சார்ந்தவர்கள் திமுகவினரோடு திமுகவில் இணைய வேண்டும் இப்படியெல்லாம் நெருக்கடி கொடுப்பதாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் இந்த காலை ஒரு ஆலோசனை கூட்டம் அந்த மீனவ மக்கள், அதே போன்று விவசாயிகள், அதே போன்று பகுதி நேர ஆசிரியர்கள், இன்னும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளோடு கூட்டம் நடைபெற்றது. அதிலே மீனவ மக்கள் தங்களுடைய கோரிக்கையை, வேதனையை முழுமையாக பதிவு செய்திருந்தார்கள். மீனவர்களுக்கு இந்த அரசு ஒன்றுமே செய்யவில்லை. 2026 உங்களுக்கு தான் நாங்கள் முழுமையாக ஆதரவு அளிப்போம், நீங்கள் எங்களுடைய கோரிக்கையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற அவருடைய ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் மீனவர்களுக்கு உற்ற துணையாக அதிமுக அரசு இருக்கும். மீனவர்களுக்கு செய்ய வேண்டிய, மீனவர்களுக்கு வழங்க வேண்டிய அனைத்து நிவாரணங்களையும் முழுமையாக வழங்குவோம் என்று ஒரு உறுதியை அவர் அளித்திருக்கிறார். அதே போன்று சர்வதேச கடல் எல்லைக்கோடு IMPL என்று சொல்லக்கூடிய இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல் எல்லை பிரச்சனை, மன்னார் வளைகுடா, அதே போன்று பாக் சலசந்தி அமைந்திருக்கிறது. இந்த எல்லைக்கோடு மிகவும் குறுகியதாக இருப்பதால் மீனவர்கள் சில நேரங்களில் மீன் பிடிக்கிற பொழுது தற்செயலாக தாண்டி செல்கிறார்கள். மீன்வளம் குறைந்து வருவதால், இந்திய பகுதிகளில் மீன்வளம் குறைந்து வருவதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் அதிக மீன்களை பிடிக்க ஆழ்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அவர்கள் இலங்கை எல்லைக்கு அருகிலே தள்ளுகிற போது தாக்குதல்கள், கைது நடவடிக்கைகள், மீன்பிடி வலைகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது, படகுகள் சேதப்படுத்தப்படுகிறது, உயிருக்கே ஆபத்தாக கூட சில நேரங்களில் முடிகிறது. இந்த சம்பவங்கள் என்பது தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் இவர்கள் கரிநோயோடு நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஒரு படகினுடைய விலை பல லட்சம் ரூபாய். ஒரு நாளில் வாழ்க்கையை நகர்த்துவதற்காக கடலில் நாங்கள் செல்லுகிறோம். அப்படி கடலில் செல்லுகிற போது மிகப்பெரிய வாழ்க்கையை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்ற கோரிக்கை அதே போன்று அவர் வைத்திருக்கிறார். கடல் சீற்றம் காரணமாக கடலுக்கு செல்ல முடியாத காலங்கள் மிகப்பெரிய சவாலான காலங்களாகும். வறுமையினுடைய பிடியிலே சிக்கி தவிக்க வேண்டிய துயரமான காலகட்டமாகவும் இருக்கிறது. எனவே அரசு அது போன்ற காலங்களில் ஒரு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தாலும் கூட திமுக அரசு கண்டுகொள்வதில்லை. மீனவர்கள் மிகப்பெரிய மன அழுத்தத்தோடு வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆளுகிற அரசு அப்படித்தான் எங்களை வைத்திருக்கிறது என்கிற வேதனையை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களை பணி நியமனம் செய்வதாக கூறியிருக்கிறார்கள். தங்களுக்கு பணி ஒழுங்குமுறை செய்வதாக கூறினார்கள். எதையுமே செய்யவில்லை என்கிற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தார்கள். இந்த பகுதியில் விவசாயம் மிக குறுகியதாக இருக்கிறது. குறிப்பாக
இந்த காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவிலே நீர் ஆதாரத்தை பெருக்கினால்தான் இந்த பகுதியிலே இந்த வறட்சி என்கிற நிலை மாறும். அதாவது நீர் ஆதாரத்தை அதாவது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும். அப்படி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துகிற போதுதான் இந்த பகுதியிலே வறட்சி தாண்டவமாடுவதை முழுமையாக அகற்றுவதற்கு அல்லது பசுமையை புரட்சியை உருவாக்குவதற்கு ஏதேனும் முயற்சிக்க முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்படி அந்த திட்டத்தை உருவாக்குகிற பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முழுமையாக பயன்பெறக்கூடிய, இந்த வறுமையின் வறட்சியின் படியிலே இருக்கக்கூடிய முழுமையாக முள் செடிகளாக மாறி இருக்கக்கூடிய இந்த ராமநாதபுரம் மாவட்டம் நீர்நிலைகள் மூலமாக அந்த நீரை கொண்டு வருகிற போது நீர் ஆதாரம் பெருகுவதன் மூலமாக அவர்களுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிற போது பசுமை ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு தொழில் அல்லது சிறு தானியங்களோ அல்லது இந்த மண்ணிலே விளையக்கூடிய வேறு விவசாய பொருட்களையோ கொண்டு சரி செய்ய முடியும் என்கிற கோரிக்கையை கொண்டு அவர்கள் நிறைவேற்ற முடியும் என்கிற கோரிக்கை முன்வைக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல திட்டங்கள் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கு. ராமநாதபுரம் 345 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அரசு மருத்துவக் கல்லூரியுடன் ஏழை எளிய மக்களுக்கு தரமான சிகிச்சை கிடைக்கும் வகையிலே நவீன மருத்துவமனை இங்கே அமைத்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசு அந்த மருத்துவமனைக்கு போதிய மருத்துவர்கள் இல்லை, கட்டிடம் முழுமையான பராமரிப்பு இல்லை, கழிப்பறை இல்லை, அங்கு இருக்கக்கூடிய செவிலியர்கள் போதவில்லை, மருந்துகள் கிடைப்பதில்லை என்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஒரு மாவட்டத்தை நம்பி பல ஆயிரம் மக்கள் இங்கே பல 100 கிராமங்கள் இங்கே இருக்கிறது. அந்த பல 100 கிராமங்களிலிருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மருத்துவமனை நம்பியே வருகிறார்கள். அவர்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாததால் மிகப்பெரிய துயருற்றிருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். அதே போன்று ராமநாதபுரத்தில் சாலை வசதிகள் மிக மோசமான நிலையில் இருக்கிறது. குண்டும் குழியுமாக அங்கங்கே மண் பறக்கக்கூடிய மண் படலங்களாக சில நேரங்களில் மாறுகிறது. வாகனங்கள் செல்வர்கள் வாகனம் ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு இங்கு யாரிடம் கோரிக்கை வைத்தாலும் அது சரியான முறையிலே பரிசீலிக்கப்படுவதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளோடு வாழ வேண்டிய அவநிலை இருக்கிறது. அதே போன்று இந்த திருப்புல்லானி புதக்கோட்டை கிராமத்திலே 76.66 கோடி ரூபாய் மதிப்பீடு அரசு சட்டக் கல்லூரி இங்கே செய்து கொடுக்கப்பட்டது. குறிப்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் அதே போன்று மக்களும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் ஒரு சட்ட படிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக சட்ட கல்லூரியை அதிமுக அரசு கொடுத்தது. மக்களுக்காகவே அது ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. மிகப்பெரிய அளவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அது செய்து கொடுத்ததால் இங்கு ஏராளமான சட்டம் படிக்கக்கூடிய வாய்ப்பினை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள், மீனவருடைய பிள்ளைகள் மிகப்பெரிய அளவிலே அவர்கள் பெறுவதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அதே போன்று முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதியாக அதாவது அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரில் ராமேஸ்வரத்தில் ஒரு அரசு கலைக்கல்லூரி, அதாவது மிகப்பெரிய அளவிலே உலக அளவிலே பெயர் பெற்ற ஒரு ஜனாதிபதியாக அப்துல் கலாம் அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அவர் பெயரிலே கலைக்கல்லூரி வேண்டும் என்கிற நிலையிலே அதிமுக அரசு ஏற்படுத்தி கொடுத்தது. ராமநாதபுரத்தில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி, ராமேஸ்வரத்திலே குந்தக்கல் கிராமத்தில் 70 கோடியில் அமைக்கப்பட்டிருக்கிற மீன் இறங்குதளம், ராமேஸ்வரத்தில் பயணிக்கக்கூடிய தங்கும் விடுதி, யாத்திரை நிவாஸ் 30.96 கோடியில் அதிமுக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்பட்டது. குறிப்பாக இங்கு வரக்கூடிய பக்தர்கள், ஏழை எளிய மக்கள், அதே போன்று அனைவருக்கும் இது பயன்பெறும் விதமாக அமைந்தது. மண்டபம் அருகே தர்காவில் கடலரிப்பால் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் 14 கோடியிலே தடுப்பு சுவர், அதேபோல் 2015ஆம் ஆண்டு தங்கச்சி மடத்திலே அடிக்கல் நாட்டப்பட்ட மீன்பிடி துறைமுகத்தில் 2017 வரை அந்த புரட்சித் எடப்பாடி பழனிசாமியுடைய அவர் திறந்து வைத்திருக்கக்கூடிய அந்த மொத்த மதிப்பீடு 11 கோடி. இப்படி பல்வேறு திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்காக அந்த திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய, ஏழை எளிய மக்களுடைய அந்த உணர்வுகளை புரிந்து அதிமுக அரசு அந்த ஏழை எளிய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களுக்கான பல்வேறு திட்டங்களை அந்த அரசு செய்து கொடுத்தது. அதனை நன்றியோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் புரிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதனுடைய எழுச்சியைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அதனை உணர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருகை ஒட்டி இந்த பகுதியிலே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே உற்சாக வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராமநாதபுரத்தை பொறுத்தளவிற்கு மீனவர்களுடைய வாழ்வாதாரம், மீனவர்களுடைய இந்த பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதனைத்தான் இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் காலையில் ஒரு கூட்டத்தை
ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டார்கள். அந்த கூட்டத்தின் மூலமாக பல்வேறு அவர்கள் வைக்கப்பட்ட அனைத்து குறைகளையும் அனைத்தையும் நிறைவேற்றப்படும் என்கிற நிலையில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் 2026 மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்துமே ஏற்றம் பெறும், அனைத்துமே செய்து தரப்படும் என்பதைத்தான் இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எழுச்சி உரை ஆற்றக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.